இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள தீர்க்கிறதுக்கான ஒரு எளிய வழிமுறை. உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா? சைனசைட்டிஸ் இருக்கா? ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா? இல்ல அல்சர், தீராத அல்சர், பித்தம் அதிகரிச்சு இருக்கா? எல்லாத்துக்குமான ஒரு சொல்யூஷன்ங்க. தினம்தோறும் காலையில ஒரு 5 லிருந்து 7 நிமிடங்கள் மட்டும் நீங்க இதுக்காக இந்த பயிற்சிய செய்யுங்க. அன்றைய தினம் முழுவதும் ஆரோக்கியமாக இந்த வகையில நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான அந்த பித்தத்தை குறைப்பதற்கும் உடல் சூடு தணிவதற்கும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் இந்த ஒரு பயிற்சி முறை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எல்லாமே இந்த பயிற்சியை நீங்க சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா நிறைய குழந்தைகள் நம்ம கிட்டயும் ட்ரீட்மெண்ட் வராங்க. இப்போ டூத் கேரிஸ் இருக்கு, கேவிட்டிஸ் இருக்கு, பற்கள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இந்த எனாமலே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதற்குமே இந்த ஆயில் புல்லிங் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு தலைமுடி உதிர்தலுக்கும் இந்த ஆயில் புல்லிங்கும் என்ன இந்த மாதிரி செய்யும்போது நம்ம உடல்ல நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த பித்தம் அப்படின்றது குறையும். ஸோ பித்தம் அதிகரிச்சதுனால கண் எரிச்சல் வர்றது, தலைமுடி நரைத்து போற பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி பித்தப்பையில் கற்கள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே ஏற்படுது. வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான ஒரு எளிய வழிமுறை. உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா? சைனசைட்டிஸ் இருக்கா? ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா? இல்லை அல்சர், தீராத அல்சர், பித்தம் அதிகரிச்சு இருக்கா? எல்லாத்துக்குமான ஒரு சொல்யூஷனுங்க. தினம்தோறும் காலையில் ஒரு 5 லிருந்து 7 நிமிடங்கள் மட்டும் நீங்கள் இதுக்காக இந்த பயிற்சியை செய்யுங்க. ஸோ அன்றைய தினம் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ சித்தர்கள் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை எளிய பயிற்சிகள் மூலமாகவே மூலிகைகளை இப்படியெல்லாம் நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான அந்த பித்தத்தை குறைப்பதற்கும் உடல் சூடு தணிவதற்கும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் இந்த ஒரு பயிற்சி முறை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்ணெய் கொப்பளிப்பு, ஆயில் புல்லிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது எப்படி சரியான வழியில் பண்ணுறது, இதனால் என்னென்ன பலன்கள், என்ன நோய்கள் நம்ம உடலை விட்டு ஓடி போகுது, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆயில் புல்லிங் ரொம்ப ஈஸியாக எல்லாருமே பண்ணலாம். சாதாரணமாக நீங்கள் நல்லெண்ணெயில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நல்லெண்ணெய் எவ்வளோ தேவைப்படும்? ஒரு 20-25 ml உங்களுக்கு தேவைப்படுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே நிறைய பேர் பண்ணுற தவிர எந்திரிச்ச உடனே டீயோ காஃபியோ குடிச்சிடுறீங்க. அது மட்டும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி டீயோ காஃபியோ குடிக்கும்போது வயிறு எரிச்சல், அசிடிட்டி, நெஞ்செரிச்சல், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக உங்களுக்கு வந்துடும். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே அந்த அசிடிட்டி நமக்கு குறையிறதுக்கான வழிமுறை இதுதான். ஸோ நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க, குளிர்ந்த தண்ணீர் கொஞ்சம் குடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நல்லெண்ணெய் ஒரு 20-25 ml நீங்கள் வாயில் போட்டுட்டு நல்லா கொப்பளிச்சு அதுக்கப்புறம் துப்பிடுங்க. ஸோ இது எப்படி பண்ணணும்னா, வாயில் நீங்கள் எண்ணெய் விட்ட பிறகு நார்மலாக நம்ம தண்ணி வச்சு நம்ம வாய் கொப்பளிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி உங்களுடைய ஈறு பகுதி, மேல் அன்னம், மேல் ஈறு பகுதியில் எல்லாமே அந்த எண்ணெய் படுற மாதிரி நல்லா கொப்பளிச்சுக்கோங்க. இந்த ஜிஞ்சுவைட்டிஸ் பிரச்சனை இருக்குது, ப்ளீடிங் கம்ஸ் இருக்குது, இல்லை ஈறுகளில் ரத்தம் வடிதல், பல்லு வந்து நிறைய பேருக்கு ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், லூஸாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறது. குழந்தைகளுக்கெல்லாமே இந்த பயிற்சியை நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா நிறைய குழந்தைகள் நம்மக்கிட்டையும் ட்ரீட்மெண்ட் வராங்க. இப்போ டூத் கேரிஸ் இருக்குது, கேவிட்டிஸ் இருக்குது, பற்கள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இந்த எனாமலே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அதற்குமே இந்த ஆயில் புல்லிங் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு தலைமுடி உதிர்தலுக்கும் இந்த ஆயில் புல்லிங்கும் என்னங்க சம்மந்தம்? அதாவது உடல் உஷ்ணம் நம்ம கபாலத்தில் ஏறும். நிறைய பேர் வந்து டெய்லி நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறது கிடையாது. ஹேர் வாஷ் பண்ணணும்னா குறைந்தது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆவது கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணணும்.
ஸோ அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு உடல் அந்த உஷ்ணம் அதிகமாகாமல் இருக்கும். அந்த உஷ்ணம் குறையறதுக்கும், தலையில் இருக்கக்கூடிய ஹீட் குறையறதுக்கும், கண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையறதுக்கும் இந்த ஆயில் புல்லிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெயை இந்த மாதிரி பயன்படுத்தலாம். அடுத்ததாக தேங்காய் எண்ணெயை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அசிடிட்டி, வயிறு எரிச்சல், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, அல்சர், தீராத வாய் புண் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் நீங்க தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தலாங்க. ஸோ ஈஸியா நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அந்த காது சம்பந்தப்பட்ட வலிகள்லாம் இருக்குன்னா நீங்க தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம். இதுல முக்கியமா இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன். தேங்காய் எண்ணெயோட ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவைப்படுதோ அதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து, தேங்காய் எண்ணெயோட ஏலக்காய் பொடி சேர்த்து நீங்கள் ஆயில் புல்லிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது நம்ம உடலில் நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த பித்தம் அப்படின்றது குறையும். ஸோ பித்தம் அதிகரித்ததுனால கண் எரிச்சல் வர்றது, தலைமுடி நரைத்து போகிற பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி பித்தப்பையில் கற்கள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே ஏற்படுது. ஸோ இது சரியாகிறதுக்கு கட்டாயமாக நீங்கள் தேங்காய் எண்ணெயோட இந்த பொடி சேர்த்து, ஸோ ஏலக்காய், சரிங்களா, ஏலக்காய் பொடி சேர்த்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்பொழுது அந்த வாயில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் இல்லை, இந்த உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் நமக்கு சரியாகுது. இதில் முக்கியமாக ஒரு சிலருக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குங்க. தைராய்டு பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் எண்ணெயோட மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. நல்ல காரத்தன்மை இருக்கக்கூடிய மிளகு பொடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். ஸோ இந்த மிளகு பொடியை நீங்கள் சேர்த்துக்கும் போது தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த வீக்கம், நிறைய பேருக்கு கபம் இருக்கும், ஸோ நெஞ்சில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நெஞ்சு சளி இது எல்லாமே சரியாகிறதுக்கு நீங்கள் இதை பயன்படுத்தலாம். ஸோ ரெகுலராக நீங்கள் இந்த தேங்காய் எண்ணெயோட மிளகு பொடி சேர்த்து இதை பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். ஸோ உடலில், அதாவது தைராய்டு நமக்கு குறையணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெயோடு கொஞ்சமாக மிளகு பொடி சேர்த்து நீங்கள் ஆயில் புல்லிங் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி செய்யும்பொழுது தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. அந்த ஆயில் புல்லிங் பண்ணுறதுனால உடலில் நாடி நரம்புகள் எல்லாமே நமக்கு வலு பெறுங்க. காலையில் ரெகுலராக இதை பண்ணிட்டு வாங்க. ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய மெயினாக பித்தம் குறையும். இதனோட வாதம், கபம் இதுவுமே குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், எனக்கு இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, நெஞ்செரிச்சல் இருக்குது, இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆயில் புல்லிங் நான் யூஸ் பண்ணலாமா, பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்பீங்க. தாராளமாக செய்யலாங்க. இந்த சைனசைட்டிஸ் இருக்கிறவங்க தேங்காய் எண்ணெயோடு மிளகு சேர்த்து நீங்கள் ஆயில் புல்லிங் பண்ணலாம். அதே மாதிரி அல்சர் இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெய், ஸோ தேங்காய் எண்ணெயோட அதிமதுர பொடியோ இல்லை நம்ம சொன்ன மாதிரி ஏலக்காய் பொடியோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்த்து பண்ணும்போது வயிறு எரிச்சல் இது எல்லாமே நமக்கு குணமாகுது. இதை தவிர்த்து வாரம் 2 முறை எண்ணெய் குளியல் எடுக்கணும். ஸோ எண்ணெய் குளியல் எடுக்கும்போதும் உடல் உஷ்ணம் நமக்கு குறைந்து நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குணமாகுது. அதே மாதிரி இரவு நேரத்தில் நீங்கள் தூங்கும்போது தொப்புல ஒரு 5-6 துளிகள் விளக்கெண்ணெயோ நல்லெண்ணெயோ நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ விளக்கெண்ணெயோ நல்லெண்ணெயோ நம்ம பயன்படுத்தும் போது வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது தொப்புள் பகுதியில் தான் உடலோட எல்லா நரம்புகளோட ஒரு கனெக்டிவிட்டி இருக்குங்க. ஸோ 72,000 நாடி நரம்புகளும் உடலில் சேரக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாபிக்கமலம், தொப்புள்ள நீங்கள் எண்ணெய் வச்சுட்டே வரும்பொழுது உடலில் பல நன்மைகள் நடக்கும். உள்ளங்காலையும் கொஞ்சம் இரவு நேரத்தில் தூங்கும்போது எண்ணெய் வச்சுக்கோங்க. ஸோ உள்ளங்காலையும் நீங்கள் எண்ணெய் வைக்க வைக்க உடலோட அதிகமான உஷ்ணம் நமக்கு தனிய ஆரம்பிக்கும். ஸோ உடல் உஷ்ணம் தணிந்து நம்ம நரம்புகள் வலிமையாக இருக்கணும்னா எண்ணெய் ரொம்ப முக்கியங்க. நிறைய பேருக்கு இந்த ஜாயிண்ட் பெயின் இருக்கும், ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சரியாகணும்னா, ஆர்த்ரைட்டிஸ்லாம் நம்மளுக்கு குறையணும்னா எண்ணெய். ஸோ காலையில் ஒரு 10 ml நல்லெண்ணெய், பியூராக இருக்கக்கூடிய நல்லெண்ணெய் உள்ளுக்கும் நீங்கள் குடிக்கலாம். ஸோ ஆயில் புல்லிங் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்களேன். உடலில் இருக்கக்கூடிய வறட்சி தன்மையும் பல பிரச்சனைகளும் உங்களுக்கு குணமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.